வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் துவங்கினோம். இன்றைக்கு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்கின்ற நல்ல இலக்கை உங்களின் அன்புடனும் ஆதரவுடனும் ஆசியுடனும் அடைந்துள்ளோம் என்கின்ற நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்னைக்கு நாம் பார்க்குற திமுக என்பது வேறு. காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், அரச பரம்பரையினர், மிட்டா மிராசுகள், அப்படிப்பட்ட ஆட்கள் தான் காங்கிரஸில் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள். ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா சாதாரணவர்கள், ஏழை எளியவர்கள், கூலி தொழிலாளர்கள், இப்படி சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள், விளிம்புநிலை மக்கள் என்று பேரறிஞர் அண்ணாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அப்பொழுது போட்டியிட்டு வந்தார்கள். அப்போ கட்சியை நடத்தி ஆகணும். கட்சி சார்பாக பத்திரிக்கை இதெல்லாம் நடத்தி கொண்டிருப்பதற்கு போதுமான அளவுக்கு நிதி உதவி இல்லாத காரணத்தினால் அடிக்கடி பொதுமக்கள்கிட்ட நிதி உதவியை பெற்றுத்தான் மக்களிடத்தில், கட்சி தொண்டர்களிடத்தில், கட்சி உறுப்பினரிடத்தில் நிதி வசூல் செய்து தான் கட்சி நடத்த வேண்டிய ஒரு நிலையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய காலகட்டத்தில் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, நாவலர் இரா நெடுஞ்செழியன், புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள்லாம் டிக்கெட் போட்டு வசூல் பண்ணுவாங்க. அப்படி தான் ஒரு முறை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நிதி வசூல் தேவை என்று கூற புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ சேலம் வராருங்க. சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு ஒத்துக்கொள்கிறார். அப்போ புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் புதுமையான ஒரு டெக்னிக்கை முதல் முறையாக பயன்படுத்தினார். என்னோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு யாரெல்லாம் ஃபோட்டோ பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள்லாம் வந்து அதற்குரிய தொகையை கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்ன உடனே கூட்டம் புரட்சித் தலைவரோடு ஃபோட்டோ பிடிப்பதற்கு எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க, வரிசையாக நிற்கிறார்கள். ஒவ்வொருவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அதற்குரிய தொகையை கொடுத்து விட்டு புரட்சித் தலைவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தலைவரை நீங்கள் இப்படி நில்லுங்க, தலைவரை நீங்கள் அப்படி நில்லுங்க, தலைவரை நான் உங்களை தொட்டு பிடிச்சிட்ட மாதிரி நிற்கட்டுமா என்று கேட்க, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ நில்லுங்க, கேளுங்க என்று கூற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு ரசிகருடைய, ஒவ்வொரு தொண்டருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு போஸ் கொடுக்குறாரு. நீட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே வராங்க. அதில் ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுகிறார். புரட்சித் தலைவரும் சரி என்று கூறிவிடுகிறார். அவர் ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணுறார் தொண்டர், அந்த ரசிகர் புரட்சித் தலைவரை கட்டி பிடித்து கொண்டு புரட்சித் தலைவருக்கு பக்கத்திலேயே உட்காந்து கொண்டு சேரில் உட்காந்துருந்தவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நல்லா பந்தாவா போஸ் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார். உடனே புரட்சித் தலைவருடைய பாதுகாவலர்கள், உதவியாளர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஓடி வந்து தம்பி கால் எடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கால் மேல் கால் போட்டிருந்த காலை வந்து எடுத்து கீழே விட முயற்சி செய்ய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அத்தன் உதவியாளரை பார்த்து வேணாம் விட்டுடுங்க அவரை, அவர் நமக்கு என்ன கேட்டோமோ தொகையை கொடுத்துட்டார். ஆகவே அவர் என்ன நினைக்கிறாரோ, எப்படி நினைக்கிறாரோ அப்படி அவருக்கு ஃபோட்டோ எடுப்பதற்கு நாம் அனுமதி கொடுப்பது தான் முறையானது, சரியானது என்று அன்றைக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிய புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சில ரூபாய்களுக்காக தன் ரசிகன், தன் தொண்டன் அவன் விருப்பப்பட்டது போல் படம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று அனுமதி தந்தார் என்று சொன்னால், அதனால்தான் இன்றைக்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய மனங்களிலே இதய தெய்வமாக வாழ்கிறார் என்கின்ற நல்ல தகவலை உங்களிடத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.